அன்பிற்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். புதுச்சேரி காவல்துறையில் வடகிழக்கு டிராஃபிக் எஸ்பியாக குப்பை கொட்டி வரும் ரக்ஷனா சிங் இந்திரா காந்தி டிராஃபிக் சிக்னலுக்கு வடக்கே பெட்ரோல் பங்குக்கு எதிரே உள்ள சென்டர் மீடியனில் சுமார் 10 மீட்டர் அளவு கட் செய்து குறுக்கே லாரிகள், கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் போகுமாறு செய்து அங்கிருக்கும் பெட்ரோல் பங்கிற்காக அவர்கள் வியாபாரத்திற்காக இந்த கேடுகட்ட செயலை ரக்ஷனா சிங் செய்து வருகிறார். அதன் குறுக்கே தினமும் ஆயிரக்கணக்கான 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் மற்றும் லாரிகள் குறுக்கே போய் நேர்மையாக வாகனத்தை வெள்ளியனூர், ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் போன்ற இடத்திலிருந்து வரும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகும்படி ஒழுக்கக்கேடாக குறுக்கே வருவதால் நேர்மையான வாகன ஓட்டிகளுக்கு இடைஞ்சல், தடங்கள், அபாயம் உண்டு பண்ணும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் இந்த ஒழுக்கக்கேட்டு மீது ஒரே ஒரு வாகனத்தின் மீது கூட இந்த கேடுகட்ட ரக்ஷனா சிங் தலைமையில் இருக்கும் டிராஃபிக் போலீஸார் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யாமல் சட்டத்துக்கு விரோதமாக ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் வாய்மொழி ஆணைக்கு கட்டுப்பட்டு இந்த கேவலமான செயலை வேடிக்கை பார்த்து அடிமையாக நவ துவாரங்களையும் பொத்திக்கொண்டு ரக்ஷனா சிங் செயல்படுவதை பார்த்து அந்த பக்கம் வாகனத்தில் போய் வருபவர்கள் டிராஃபிக் போலீஸின் செயல்பாட்டையும் எஸ்பி வடகிழக்கு போக்குவரத்து துறை காவல்துறையினுடைய ரக்ஷனா சிங் எஸ்பியினுடைய செயல்பாட்டை எதிர்த்தியும் காரி துப்புகிறார்கள். இத்தகைய கேடுகட்ட செயலை துணைநிலை ஆளுநர் அவர்களே உடனடியாக ஆணையிட்டு அந்த ஒழுக்கக்கான செயலை தடுக்க வேண்டும். மேலும் இந்த காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்ற திறமையற்ற ஒழுக்கக்கேடான ரக்ஷனா சிங்கை சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு அல்லாத வேறு பணியை ஒதுக்க வேண்டும். மேலும் இத்தகைய கேடுகட்ட செயலுக்கு துணை போகின்ற காரணத்திற்காக ரக்ஷனா சிங் மீது இலக்காபூர்வமான விசாரணை வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக ராவணக்குரல் இயக்கத்தின் தலைவர் குரு ராஜாராமன் கேட்டுக்கொள்கிறார். இந்த வீடியோவுக்கு மேலே உள்ள போட்டோவையும் கீழே உள்ள வீடியோவின் பார்த்தாலே இந்த கேடுகட்ட ஒழுக்கக்கேடான செயலுக்கு ரக்ஷனா சிங் துணை போவது தெரிய வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.